சுபிக்ஷாவும் விக்ரமும் இன்றைக்கி லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் ஏற்கனவே போயிட்டு தான் இருக்குது. அப்போ பேசும்போது விக்ரம் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாரு என்னை வந்து கேமராவில் ஆன் த ஃபேஸ் என்னை துப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே சுபிக்ஷா கேட்குறாங்க, அப்படியா, எப்போ துப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி மட்டுமே பண்ணி அட்டென்ஷன் கெயின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அட்டென்ஷன் கெயின் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன் அப்போ நான் சொல்லியிருப்பேன் பாருவேன். அது சொல்லும்போது அவங்க அப்படியே என் ஃபேஸ் பார்த்துட்டு அப்படியே துப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். விக்ரம் வந்து இந்த ஆனியனை தூக்கிட்டு போனோடனே, என்னடா சாப்பாட்டுக்காக என்னெல்லாம் இப்படி கத்த வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதை தான் இன்றைக்கும் அப்போ அவர் ஆல்ரெடி ஒரு சின்ன வார்த்தை கூட அவரால் தாங்கிக்க முடியாது போல இருக்குது. அதனால் இன்றைக்கும் அவர் சொல்கிறாரு, அது சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபேஸில் துப்புறேன், என்னடா ஒரு பொண்ணு நம்மளை இப்படி துப்புதே அப்படின்னு தோணுச்சு. சரி என்ன பண்ண முடியும், நம்ம இங்கே வந்திருக்கிறோம், நம்ம இங்கே இப்படி தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் தேத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னார். சொன்னோடனே இவங்க கேட்குறாங்க, இந்த விக்ரம்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டோடனே, விக்கல்ஸ்னால் விக்ரம் ப்ளஸ் நக்கல்ஸ் தான் விக்கல்ஸு. அதுவும் இவ்வளோ யோசிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் என்னால் அதை திங்க் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. என்னோடய ஃபாலோவர் ஒருத்தர் தான் வந்து நான் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தேன், என்ன மாதிரி கம்பெனிக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் கேட்டிருக்கும் போது அவங்க தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்ததுனால தான் நான் விக்ரம்னு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபிக்ஷாவும் ஓகேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாரு துப்புனது உங்களுக்கு அது கரெக்டுன்னு தோணுதா, இல்லை வந்து விக்ரம் சொன்னது தான் தப்புன்னு தோணுதா, அது என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்